என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலையில் அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். ஏன் அதிகாலையில் செய்கிறோம் என்பதை நான் பல காலமாக உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அதிகாலை வேளையில் தான் நல்ல காரியங்களெல்லாம் நடைபெறுகிறது, திருமணம் நடைபெறுகிறது, வீட்டிலே பல்வேறு நல்ல நிகழ்ச்சிகளெல்லாம் அப்பொழுதுதான் காலையிலே நடைபெறுகிறது. காலையிலே குளிக்கிறோம், காலையிலே சாப்பிடுகிறோம், அலுவலகத்துக்கு செல்கின்றோம். ஆகவே சில பேர்கள் பார்ப்பீர்களெல்லாம் 4 மணி 5 மணிக்கெல்லாம் ஆஃபீஸுக்கு போகிறாங்க. ஆஸ்பத்திரி அவங்க அலுவலகம் இருக்க இடம் 15 மைல் 30 மைல் இருக்கும். அது கூட இப்போ 2 வீலரில் போகிறாங்க, 4 வீலரில் போகிறாங்க. இப்படியாக பல வழிகளில் காலையிலே நம்ம வேலையை ஆரம்பிச்சிடணும். அப்படி இருக்கும் பொழுது நமது உடலை கண்டிப்பாக பேணியாக வேண்டும். அப்படி பேணாவிட்டால் முதுகுவலி வந்து விடுகிறது, கழுத்து வலி வந்து விடுகிறது, பேக் பெயின், அப்புறம் அந்த டிஸ்க் ப்ரலாப்ஸுங்கிறார்கள், கழுத்திலே எலும்பு பிசைய விட்டது, தேய்ந்து விட்டது என்றெல்லாம் சொல்லிவிடுவார்கள். இதுக்கெல்லாம் ஆழ்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதிகாலை வேளையில் ஒரு 10 நிமிடம் முடிந்த ஆசனங்களை, முன்பின் வளையக்கூடிய ஆசனங்களை செய்துவிட்டு நாம் கிளம்புவதனால் நமக்கு எந்த பிரச்சனையும் 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் கடுமையான வேலையில் செய்தால் கூட நம் உடல் பாதிக்கப்படாது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அத்துடன் உணவு வகைகளில் நாம் கொஞ்சம் இயற்கை உணவுகளையும் சாப்பிட வேண்டும். கனிபழங்களை அதிகமாக சேர்த்துக்கொள்ள வேண்டும், காய்கறிகளை அதிகமாக சேர்த்துக்கொள்ள வேண்டும், நட்ஸ் நிறைய சேர்த்துக்கொள்ள வேண்டும். என்னென்ன சீசனில் என்னென்ன பழங்கள் கிடைக்கிறமோ அவைகளெல்லாம் நாம் சாப்பிட்டு கொண்டு யோகாசன பிராணாயாமங்களை செய்தால் நமக்கு நோயும் வராது, நொடியும் வராது, எந்த பிரச்சனையும் வராது. அதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். இப்பொழுதெல்லாம் நோய் வந்துவிட்டால் லட்சக்கணக்கில் செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்றோம். ஆகவே அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், நமது அரங்கிற்கு சேலத்தில் இருந்து கே செந்தில்குமார் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் பிஎஸ்சி யோகா ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டியில் படிக்கிறார்கள். இங்கே தான் அதற்கான வகுப்புகளெல்லாம் நாங்கள் எடுக்கிறோம். அவர் தொழில் பாருங்கள், இன்டீரியர் டெக்கரேட்டர், ஆசாரி, தச்சு தொழில். அவருக்கு இதில் வந்து ஆர்வத்தை பாருங்கள். பிஎஸ்சி படிக்கிறார், +2 முடித்து பிஎஸ்சி ஃபைனல் இயர் யோகா நேச்சுரோபதி படித்து கொண்டிருக்கிறார்கள். தன் உடலையே ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு தொழிலோடு மற்றவர்களுக்கும் இதை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தில் இருக்கிறார். அவருக்கு 33 வயது ஆகிறது. கீரிப்பட்டி என்ற கிராமத்தைச் சேர்ந்தவர். அவர் இப்பொழுது சர்வாங்க ஆசனத்தை செய்ய போகிறார். மெதுவாக செய்யணும், அவசரப்படக்கூடாது. சர்வ அங்க ஆசனம் உடலில் உள்ள அத்தனை அங்கங்களையும் உறுப்புகளையும் சரி செய்யக்கூடிய அற்புதமான ஆசனம்தான் சர்வ அங்க ஆசனம். செய்யுங்கள் பார்க்கலாம். கால் பெருவிரல் கண்ணுக்கு நேர வரணும். காலை டைட்டாக வைக்காமல் காலை இலக்கமாக வையுங்கள். கால் பாதத்தை கீழே தொங்க போடுங்க. அப்படின்ட்டோம் இலக்கமாக வைத்தால்தான் காலில் அந்த பிளட்டு கீழே இறங்கலாம். இசிஜி கார்டியோகிராம் வச்சு பார்த்தோம்னால் அந்த பிளட்டு அப்படியே கீழே இறங்கும். காலை டைட்டாக வைத்தால் ஆசனம் சரியாக இருக்கிறது, அதாவது அதனுடைய பலன் கிடைக்காது. காலை டைட்டாக வைக்கக்கூடாது, லூஸாக வைக்கணும். அந்த பிளட்டு அப்படியே கீழே இறங்கி புலன் உறுப்புக்கு வருகிறது, ஜீரணக்கருவிகளுக்கு வருகிறது, நுரையீரல், இருதயம், கழுத்தோடு நின்று போகும், கட்டாயிருக்கு. ஆகவே மூளைக்குள்ளே போகிற நரம்பு இழுக்கப்படுகிறது, இரத்த நாளங்கள் இழுக்கப்படுகிறது. ஆகவே தான் இதற்கு சர்வ அங்க ஆசனம். உடலுடைய அத்தனை அங்கங்களும் சிறப்பாக வேலை செய்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலைத்து
நன்றாக மூச்சை இழுத்து கொள்ளுங்கள். மெதுவாக எழுந்து உட்காருங்கள். இங்கே தலையை வைத்து அங்கே கால் நீட்டுங்கள். பக்கவாட்டில் செய்கிறார்கள், நீங்கள் பார்க்க வேண்டும். காலை அப்படியே தொங்க போட்டுடணும், மேலே போகணுங்கிறதுல. அப்படி போட்டால் இலக்கம் கிடச்சிரும். பிளட் அப்படியே கீழே இறங்குறது. ஒரு 200 எண்ணிக்கை, முதல்ல 100 எண்ணிக்கையில் ஆரம்பித்து அப்படியே 100 கூட்டி ஒரு 1000 எண்ணிக்கை வரை இந்த ஆசனத்தில் இருக்கலாம். சரி, 500 எண்ணிக்கையில் வரும்போது ஏதாவது நமக்கு ஒரு அனீசியாக தெரிஞ்சதுன்னா அந்த 500லேருந்து 100 இறக்கி 400க்கு வந்துடலாம். பிறகு திரும்ப ஒரு 4-5 நாள் கழித்து 500 ஆக்கி 600, 700, 800, ஒரு நாளைக்கா 100 கூட்டி 1000 எண்ணிக்கை வந்தவுடன் ஒரு 15 நாள் சர்வாங்காசனம் பண்ணமானால் உடல்லே ஏற்படக்கூடிய எந்த பிரச்சனை, கடினமான பிரச்சனை, அது எய்ட்ஸ் ஆகட்டும் அல்லது கேன்சர் ஆகட்டும், கடினமான நோய்கள் கூட இந்த ஒரே ஆசனத்தில் நாம் சீர் செய்து கொள்ளலாம். மெதுவாக இறக்குங்கள். நேராக வந்து பத்மாசனத்தில் உட்காருங்கள். எழுந்திருங்கள். அப்படியே திரும்பி உட்காருங்க. என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சர்வாங்க ஆசனத்திற்கு அத்தனை பவர், அத்தனை நன்மை தரக்கூடிய தன்மை அதற்கு இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். மிகவும் குண்டானவர்கள், பலகீனமானவர்கள் செய்ய முடியாது. அதை விபரீத கரணியை செய்ய வேண்டும். மெத்தையிலே போட்டு செய்து அதற்கு பின்னால் கொஞ்சம் நாள் ஆனதுக்கப்புறம் சர்வாங்காசனம் செய்யலாம். இருந்தாலும் யோக சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறார்கள் என்று கேட்டால், விபரீத கரணிக்குத்தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்து முத்திரை குத்தப்படுகிறது. சர்வாங்காசனத்துக்கு இதோடு பிளட்டு நின்று விடுகிறது. விபரீத கரணியில் இங்கே கேப் கிடைக்கினாலும் இந்த பிளட் அப்படியே மூளைக்கு போய் விடுகிறது. ஆகினால்தான் நாங்கள் அதுக்கு தனியாகவே ஒரு மெத்தை செய்து அந்த விபரீத கரணியை போட்டு முடியாதவர்கள், இயலாதவர்கள், குண்டாக இருப்பவர்களுக்கு அந்த விபரீத கரணி மெத்தையவே நாங்கள் கொடுத்து விடுகிறோம். அவர்களுக்கு பல்வேறுபட்ட முடியாதவர்கள் கூட பழகி அவர்கள் தீர்க்க முடியாத வியாதிகளை அந்த ஒரே ஆசனத்தின் மூலமாக நீக்கி கொண்டிருக்கிறார்கள். எங்கே வெளிநாடுகளுக்கெல்லாம் அந்த மெத்தையை அனுப்பி கொண்டிருக்கின்றோம். அவர்கள் பழகி தங்களுடைய நோய்களை பூர்ணமாக குணமாக்கி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே விபரீத கரணியும் சர்வாங்காசனமும் அண்ணன் தம்பி மாதிரி நெருங்கின உறவு கொண்டவர்கள். அந்த ஆசனத்தை பழகி நீங்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற கடுமையான நோய்களிலிருந்து விடுபட்டு நீங்கள் என்றும் ஆரோக்கியமாக இனிது நெடிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.